ஒரு ராணுவ வீரர் குரோஷி என்பவர் தனியாக விமானத்தை எடுத்து போய் அழித்து விட்டு வந்திருக்கிறார் தீவிரவாதி முகாமை. மத்திய பிரதேச சார்ந்த ஒரு அமைச்சர் சொல்லுகிறார், நாங்கள் பார்த்தீங்களா பாஜக அரசு மோடி தீவிரவாதிகளை அந்த சமூகத்தை சார்ந்த பொன்னை வைத்தே தாக்கினார். அப்படி என்றால் பாஜகவுக்கு தேசப்பற்று இருக்கிறதா, நாட்டுப்பற்று இருக்கிறதா, மண் பற்று இருக்கிறதா, இந்த தேசத்தை நேசிப்பவர்களா? அப்படி என்றால் ஒரு அமைச்சரே இப்படி சொல்லுகிறார் என்றால் பாஜகவையும் ஆர்எஸ்எஸ் சார்ந்தவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை இந்த தேசம் தீர்மானித்திருக்கிறது. ஆகவே இந்த போரில் ஈடுபட்ட ராணுவ வீரர்களுக்கும் வெற்றி வாகை சூடியவர்களுக்கும் காங்கிரஸ் பேரியக்கம் என்றென்றும் உறுதுணையாக இருக்கும். இந்த ராணுவ கட்டமைப்பை ஏற்படுத்தியது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில். ராணுவ வீரர்களுக்கு முழு தைரியமும் சுதந்திரம் கொடுத்தது காங்கிரஸ் பிரதமர்கள்.